சட்டமன்றத்துல விஜய் பண்ண அந்த செய்கை. இன்னைக்கே ஜனநாயகனுடைய அந்த லேட்டஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணதுல, அதே மாதிரி ஒரு செய்கை படத்துல இருக்கு அப்படிங்கிறது வெளியில வந்து ஒரு சர்ச்சையா இருக்கு. வினோத் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இது ஏற்கனவே இந்த செய்கைய வந்து நாங்க படத்துல வச்சுட்டோம். அதே செய்கைய தான் அவர் சட்டமன்றத்துல பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது, அப்ப சட்டமன்றத்துல வேணும்ட்டே தான் அந்த செய்கை பண்ணாரா? ரிலீஸ் ஆகும்பொழுது இத பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு எல்லாமே ஒரு ப்ரீ பிளான்ட் ஸ்கிரிப்ட்டா நடக்குதா? அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க வருது. விஜய்க்கு எதுவுமே ஒரிஜினலா வராது. இப்போ தலைவர் எம்கேஎஸ் வெளிய வந்தாரு. காங்கிரஸ்ட்ட பேட்டி குடுத்துட்டு வெளிய வந்தாரு. தூரத்துல இருந்து ஒரு நிருபர் கேட்டாரு. நிருபருக்கு பதில் சொன்னா புரியாதுன்ட்டு அது வந்து முடிஞ்சிருச்சுன்னு இப்படி காட்டினாரு. இது இயல்பாக ஒரு மனிதனுக்கு வர்ற ஒரு ஸ்டைலான ஒரு இது. அது சாதாரணமா வந்தது. அது வேணும்னே பண்ணணும். வீட்ல கண்ணாடி முன்னாடி பிராக்டிஸ் பண்ணிட்டு வரது இல்ல. விஜய் சட்டமன்றத்துல பண்ணதுக்கு கண்ணாடி முன்னாடி 100 தடவ பிராக்டிஸ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா இதுதான் விஜய். விஜய்னால ஸ்பான்டேனியஸா ஒரு கேள்விக்கும், ஒரு விஷயத்துக்கும் பதில் சொல்ல முடியாது. ரியாக்ட் பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. விஜய்னால இப்படியே உட்கார்ந்திருக்க முடியும் 4 மணி நேரம். ஆனால் எதுவுமே அந்த மனிதனிடம் யாராவது சொல்லிக் கொடுக்காமல் வராது. யாராவது எழுதி கொடுக்காமல் வராது. அது அது போல ஜனநாயகன்ல ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ணது, ரிஹர்சல் பண்ணதுதான்னா இன்னும் கேவலம். நான் கூட அதை சட்டமன்றத்துக்காக ரிஹர்சல் பண்ணிட்டு வந்துச்சோன்னு நினைச்சா, ஜனநாயகத்திலே ரிஹர்சல் பண்ணது செஞ்சதுதான் இங்க வந்து செஞ்சிருக்காருன்னா இன்னும் கேவலம், அசிங்கம். விஜயை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமக்கு இன்னொரு வாய்ப்பு, அவ்வளவுதான்.